செய்ததை எழுதணும் அப்படின்னா இந்த உலகமே கொள்ளாகும். அல்லேலூயா. சரி, இயேசு நிறைய பேருக்கு நல்லவரா இருக்காரு. ஆனா சில பேருக்கு இயேசுவை நம்பியும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இயேசுவை தேடியும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நான் சபைக்கு போய் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நான் வேதத்தை வாசிச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பதற்கும் நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கும் நான் ஜெபம் பண்ணுகிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், தேவனை தேடுறேன், சபைக்கு வரேன், எல்லாம் செய்யறோம். ஆமாவா இல்லையா? ஆமான்னா ஆமா சொல்லுங்க, இல்லன்னா இல்ல சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஆமாவா இல்லையா? வெரி குட். ஆனா நான் கர்த்தரை இவ்வளவு தேடியும் ஒன்றும் நடக்காம போனதுக்கு நிறைய காரணங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி, நான் இப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா கர்த்தர் இந்த காலங்களிலே என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வழக்கம் போல இந்த வாரம் முழுவதும் பிரயாணங்கள் அதிகமா இருந்தது. நேற்று இரவு நான் சாயந்தரம் கொஞ்சம் வந்துட்டேன். நான் என்னால முடியல. நான் ஆத்தூர் போயிட்டு திரும்ப வரும்பொழுது I was so fed up and tired and I just took a nap. And night எனக்கு ஆண்டவர் என்ன பேசணும் முன்னாடி சொல்லிட்டாரு. I mean I was meditating all through my travels. ஆனால் நேற்று நான் சில காரியங்கள் ஆண்டவர் உணர்த்துனதுனால சில காரியங்கள் நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்ப சபையில என்னாச்சு அப்படின்னா, தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காரராயிராங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தாலும் அவங்க பேர் என்னது சொல்லுங்களேன்? பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தாலே பாஸ்டர், பாஸ்டர் பைசா பாஸ்டர். 10th ஃபெயில் ஆயிருப்பான், 12th படிச்சிருக்கவே மாட்டான். வீட்டில் என்ன நினைப்பாங்க? பைபிள் காலேஜ் போவான். வந்தவங்க யாரப்ப? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுனால சபையில அப்பா மகன் இல்ல அப்பா மகள், எங்க நாங்க இருக்கிற காலத்துல, நாங்க சின்ன வயசா இருக்கிற காலத்துல எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சன் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமா கவனிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. அப்ப என்னுடைய ஆவிக்குரிய தகவலுக்கும் என்னுடைய ஆவிக்குரிய தாய்க்கும் நான் எப்படி கீழ்பட்டு நான் அடங்கி இருக்கிறேன் என்பதை ஆரம்ப கால பழைய சபைகள் ஓல்டு சர்ச்சில் என்ன பண்ணாங்க? அதை பத்திரமா கைப்பிடிச்சு நடந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு ஃபாதர் அண்ட் சன் ஆர் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் சபையில சுத்தமா கிடையாது. ஏன் அப்படின்னா, சபைகளுக்கு எதை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, you don't have to obey anyone, you have to obey Jesus. ஹலோ, சபை எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சொல்லுங்களேன் வாய் திறந்து. சபை எப்படி சொல்றது அப்படின்னா, nowadays churches has become, நீ என்ன பண்ண தேவையில்ல, பாஸ்டர் சொல்றதை கேட்கவே தேவையில்லை. யார் சொல்றதை கேளு, யார் சொல்றதை கேளு சொல்லுங்க, யார் சொல்றதை கேளு, இயேசு சொல்றதா கேளு. இயேசு யாருக்கிட்ட பேசுவார்? பகல் வந்து கேளுங்க, இயேசு டைரக்டா பேசுறாருன்னு கேளுங்க. பேசுறாரு, அடுத்த வாரம் நீங்க தான் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சிங்க, நல்லா போகும். அதே போகும். அல்லேலூயா. சரி, வாசிக்க 2 ராஜாக்கள், சாரி 2 ராஜாக்கள். நான் யோசிக்கிறேன், என்னடா நான் எடுத்து வந்தது வேற, எதையோ வாசிக்கிறாங்க. இவன் கேட்டா குத்து வழக்கு, ஆண்டி கேட்டா பதுக்கிடா, இது நான் எடுத்துட்டே வரலீங்க, நான் தவறாக பிரசங்கம் பண்ண போறேன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. வாசிக்க, சரி சரி வாசிக்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, வாசிக்க. தீர்க்கதரிசிகள்
அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றாங்க என்னதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல தீர்க்கதரிசி கூட கருப்பாயிரம் அப்படிலாம் பேசினாங்க. வீட்டுல என்னமா இருக்கு, வீட்டுல என்ன சரி வாசிங்க, அடுத்து வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அடுத்து வாசிங்க. அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அடுத்து வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அடுத்து வாசிங்க. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். நல்ல கைத்தட்டி அம்மாவுக்கு. அல்லேலூயா. அப்பதான் அந்த வேகம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப எலிசா கிட்ட ஒரு அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஐயா ரொம்ப கடனா இருக்குது. என்னது சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. ரொம்ப நீங்க ஒரு மாதிரியை பத்தி நானும் ஒரு மாதிரி பார்ப்போம். ரொம்ப கடனா இருக்குது. இந்த கடனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வசனம் சீக்கிரம் போங்க. டக்கு வசனம் வருது முன்னாடி. வசனம் சீக்கிரம் வாங்க. முன்னாடி நல்ல கவனிங்க. இப்ப அவ வந்து சொல்றா, கடன் கொடுத்தவன் என்ன பண்றாங்க, என்ன 2 பிள்ளைகளை என்ன கேட்கிறான், அடிமையா கேட்கிறான். சொல்லுங்க, வாய் திறந்து பகல் சொல்லுங்க. அடிமையா போறீங்களான்னு கேட்கிறான். இல்லதானே சொல்லி இன்னொன்னு சொல்லுங்க. எஸ் சொல்லாம நோ சொன்னாங்களா? நோன்னு சொன்னா சொல்லுங்க. கவனிங்க சொல்லுங்க. பகல் சொல்லுங்க, கவனிக்க ஒண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப கடன் கொடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய 2 பசங்களையும் அடிமையா அனுப்பி ஏன்னா உள்ள காசை கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்ணு, நீ வந்து என்ன பண்ண வீட்டுல அடிமையா வேலை செய்யும் சொல்லி சொல்றோம். நல்லா கவனிங்க. அந்த அம்மா யார்கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா, யார்கிட்ட போய் சொல்றாங்க? இல்ல என்ன கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொன்னா யார்கிட்ட போய் சொல்றாங்க? என்ன சாப்பிடுங்க வெளியூர். யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? எலிசா. எலிசா யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன அர்த்தம்? தேவனுடைய ஊழியக்காரன் அர்த்தம். தேவனுடைய man of God. Amen. Hallelujah. Servant of God, man of God, whatever comfortable for you. Keep that. அப்ப ஊழியக்காரனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் என்ன சொல்றாங்க? அம்மா சொல்றாங்க, எப்பா ஐயா எங்களுக்கு கடன் நிறைய ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கடன் நிறைய ஆயிடுச்சு. எத்தனை பேர் கடன் இருக்குது? எத்தனை பேர் கடன் இருக்குது? உங்க வீட்டுல கடன் உங்களுக்கு இந்த பிரச்சனை நல்லா கவனிக்கணும். கடன் போகணும்னா இது நீங்க கவனிச்சே ஆகணும். நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கைக்கிற கொடுங்க. உங்க கடன் இருக்குன்னு தெரியும். கை தூக்கியாச்சு. கடன் போய் சரி. அப்ப கடன் கொடுத்தோம் என்ன பண்றான்? 2 பசங்க என்ன கேட்கறான்? அடிமையா கேட்கறான். நீ வந்து என்ன பண்ணீங்க வீட்டுல அடிமையா இரு, ஏன்னா உன்னால கடனை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ உடனே வேற எவன் கடன் கொடுப்பானோ அவங்களுக்கு காசு வாங்கிட்டு இவனுக்கு கடுப்பு. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேற எங்கேயாவது கம்மி கடன் கிடைச்சா அதை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கலாம். இவர்கிட்ட என்ன பண்ண கொஞ்ச நாள் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் இன்னொருத்த வாங்கி இன்னொருத்த கொடுத்து கொஞ்ச நாள் ஓட்டுவோம்னு நினைக்கவே. அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரா ஊழி கட்ட போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போறாங்க? நேரா ஊழி கட்ட போறாங்க. சொல்றாங்க,
தெரியல. உடனே ஊழியக்காரர் சொல்றாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன இருக்கு? அந்த அம்மா கேட்கும். ஊழியக்காரர் கடுப்பாகல, அவர் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க கடுப்பேற்றும் போது ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சும்மா இருப்பது எங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த அம்மா என்ன இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுது? என்ன இருக்குதுன்னு சொல்லுது. அவரு கோவப்படாம சொல்றாரு, சரிம்மா அந்த எண்ணெய் இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, வாசிங்களா, நீ என்ன பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பாத்திரத்தை என்ன பண்ணு, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. சாத்திட்டு என்ன பண்ணு, உன் பிள்ளைகிட்ட என்ன பண்ணு, இந்த எண்ணெய் எடுத்து ஊத்த சொல்லு, ஊத்திக்கிட்டே வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து இயேசு வச்சுக்கேன், நான் வந்து இயேசு வேண்டாம், நிறைய பேர் ஒரு மாதிரி போடுறது, நான் எலிசாட்ட வச்சுக்குவேன். நான் என்னது எலிசா. இப்ப எலிசாட்ட ஒரு அம்மா வராங்க. ஆண்டி நம்மள சொல்ற நீங்க தான் பேச மாட்டீங்க. இந்த அம்மா வராங்க, என் 2 பிள்ளைங்க அடிமையே பண்ணுவாங்க, கடக்காரன், எனக்கு உதவி செய்யுங்க எலிசா அப்படின்னு சொல்றாங்க. நான் அம்மாட்ட சொல்றேன், அம்மா அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அம்மா சொல்றாங்க, ஒரு பாட்டில் எண்ணெய் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணு, கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ள வைங்க, நீங்க உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எண்ணெய் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பாத்திரத்தை ஊத்துக்கணும். அந்த அம்மா என்ன இவங்கிட்ட சொன்னதுக்கு சொல்லாமையே, சொல்லுங்க சொல்லாமையே. ஆனா நீங்க கவனிக்கணும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டுல ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண ஒரு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எலிசா நீங்க என்ன வந்து சொன்னீங்க, என்ன வந்துருமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கவே. அந்த அம்மா சொன்னாங்க, ஓகே நீங்க சொல்றபடி சரி. போனாங்க, எண்ணெய ஊத்துனாங்க, எண்ணெய ஊத்துனாங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு. நல்ல கவனிங்க, அந்த அம்மா சொல்றாங்க, எப்பா தம்பி போய் இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் சொல்றாங்க, இன்னொரு பாத்திரம் இல்ல அப்படின்னு. வசனம் சொல்லுது, எத்தனை பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்களோ அத்தனை பாத்திரமும் எண்ணெயால நிரம்பிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்களோ அத்தனை பாத்திரத்தையும் நிரப்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறதால தந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விலகிச்சு, எத்தனை பேர் விலகி இருக்குது, எத்தனை பேருக்கு விலகி போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. விலகிச்சுன்னா சந்தோஷம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த அம்மா கடன் தகவலே வந்துச்சு. ஆனா அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுகிறாரு. அந்த அம்மா சொல்ல, பாஸ்டர் இப்படி பண்ணா சரியா போயிடுமா, அப்படி பண்ணா சரியா போயிடுமா. சில பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட, ஆனா இப்படி பண்ண, நான் சொல்றேன் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா நான் எதோ பண்ண வேணும்னு சொல்ல வரதுன்னு கேட்பாங்க, என்ன பண்றது, நான் சொல்லுங்க என்னமோ பண்ணு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்திலும், விசுவாசிகள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலும் இருக்கிறபடியால, அப்ப நான் ஊழியக்காரருக்கு கீழ்பட்டு நடக்கும் பொழுது, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுத்தி நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் என்னை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நம்புறதுக்கு மாத்திரம் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால கவனிங்க, obeying to the man of God brings blessings. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிகிற பொழுது தேவன் உங்கள் வீட்டிலே அவர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட். அப்ப முதல் காரியம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்றார். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் கீழ்ப்படிகிறதுனால வரும்.
யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு கீழ்படினால சொல்லுங்க, பாஸ்டருக்கு கீழ்படினால, ஊழியக்காரனுக்கு கீழ்படினால. ஹalleluya. அப்ப நிச்சயம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நான் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது. ஹalleluya, ஹalleluya. அப்ப நான் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிகிறதுனால கர்த்தர் என் வீட்டுல ஆசீர்வாதம் உண்டு பண்றாரு. ஆசீர்வாதம் வரும்பொழுது என் வீட்டுல இருக்கிற கடன் எல்லாம் மாறுது. ஹalleluya. அப்ப ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வாசிங்க, அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் வாசிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். 9ல இருந்து 14 வரைக்கும் அதே 2 ராஜாக்கள்ல 5வது அதிகாரத்தை நீங்க படிங்க. 5வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். வாசிங்க. அப்படியே நாகமான் குதிரைகளோடும் தன் ரகத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆவெழும்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்ன. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எலிசாட்ட இப்ப நாகமான் ஒரு ஆள் வரும். இந்த நாகமான் யார் அப்படின்னா ஒரு படை தளபதி. எத்தனை பேர் சண்டே ஸ்கூல்ல கதை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். இப்ப கவனிங்க, இந்த நாகமான்ங்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னா ஒரு படை தளபதி. அப்ப இந்த படை தளபதி எங்க வரான் அப்படின்னா அவனுக்கு குஷ்டரோகமா இருந்ததுனால அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான். 9வது வசனம் வாசிச்சா தெரியும். 9வது வசனத்துல சொல்லுது, அவன் என்ன பண்றான்? ஒளி எரிசி அவன் பார்க்கறான். வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே வாசற்படியிலே. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா, நல்லா கவனிங்க, எலிசா உள்ள கூட வர சொல்லாம. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எலிசா என்ன பண்ண சொல்ல? ஆனா எங்க இருக்கான்? எலிசா பார்க்கலாம் வந்துருக்கான். ஆனா எலிசா என்ன பண்ணல? சொல்லுது, எலிசா என்ன பண்றானா? நீங்களும் நானா? ஓ, வந்து சொல்ல மாட்டாரோ? நான் வெயிட் பண்ணி அவரு ஆளுநருக்கு சொன்னா நான் செய்யணுமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் அப்படி யோசிக்கவே, யோசிக்கவே. நல்லா கவனிங்க. 10வது வசனம் வாசிங்க. நாகமானுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்துச்சு. வாசிங்க. புறப்பட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க படிக்கலா? நீங்க படிக்கலாம், படிங்க. பாண்டவசம் தெரியுமா? பாண்டவசம் சத்தம் வரல. நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகேங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பாண்டவசம் வச்சிருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப நாமன் சொல்றாங்க, நாமன் கோபப்படும். எதுக்கு? நாமன் என்ன பண்றாரு? 11 வசனமா நாமன் என்ன பண்றாரு? கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். ஆமா,
அவன் எதுக்கு தெரியுமா கோச்சிட்டு போனா சார், எங்க நாட்டுல தண்ணியா இஸ்ரேல்ல ஓடுது, நாங்க அங்கேயே கோச்சிருப்போமே, நீங்க ஏதோ வந்து இங்க வாரியெல்லாம் சொல்லி லோசன் மாதிரி கலக்கி விட்டு சுகமாயிரும் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன போய் தண்ணியில மூழ்கி எந்திரிச்சு போக சொல்றீங்கன்னா கோவப்பட்டனே தவிர உள்ள வரணும் கேட்கவே. நம்மள இருக்கோம் அது எப்படி அவன் உள்ள வர சொல்லாம இருக்கலாம். அது எப்படி இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்க எப்படி அங்க உள்ள பல நேரத்துல நீங்க அப்படி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரு உள்ள வர சொல்லல. எங்க சொல்லல? அவர் உள்ள வர சொல்லவே இல்லை. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க எப்படி செவி கொடுக்கிறது என்ன பண்ற ஆண்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. 14 வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் என்ன பண்ணா? அவங்க சுத்தமானு சொல்லிருக்க அவன் சத்தமா அவன் என்ன பண்ணானமா? சொல்லுங்க, அவன் சுத்தமானா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்துட்டு சப்போஸ் நம்ம யாரும் சொன்னா எனக்கு நான் புஷ்டராக வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. நான் ஏடானே சொல்லிக்கிறேன். ஏடானுக்கு புஷ்டராக வந்து நான் தான் எலிசா. நான் சொல்றேன், ஏடா நீ போய் தண்ணியில மூழ்கி எந்திரிடா, சுகமா போயிடும். நீச்சல் தெரியாது. சொல்றத செஞ்சா சொல்லுங்க, சொல்றத செஞ்சா என்னது சொல்றத செஞ்சா மட்டும் போதும். அதான் சொல்றேன் தம்பி, சொல்றத நீங்க தம்பி கிருஷ்ணராஜ் அவங்களோட வயசு அதிகம், அப்புறம் அவரு தம்பின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க உங்களுக்கு பக்கத்துல ஃப்ரெண்டோ இல்ல அண்ணியோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ சொல்லுங்க, டேய் தம்பி சொல்றத செஞ்சா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா விட்டெல்லாம் போட வேண்டிய ஆண்டவரே சொல்லுங்க, நீ ரொம்ப நல்லவர், அது எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்ல தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம யார் அப்படின்னா விட்டு விட்டா போட்டு பழகின ஆட்கள். எப்படி சொல்லுங்க, வாழ்க்கிறது எப்படி பழகின ஆட்கள்? ஏன்னா ஒரு சமயம் பொய் சொல்லுவான் என்கிட்ட. அவன் பொய் சொன்னா எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனா அந்த பொய்யை நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஒரு பாயிண்ட் வந்து நிற்பா, நான் சொல்லுவேன் நீங்க அதே மாதிரி தான் ஏசப்பா சொல்லுவாரு, நீங்க விட்டா போடும்போது ரசிச்சுட்டே இருப்பாருப்பா, என்னவா பொய் சொல்றானா சாமி, இந்த மாதிரி பொய் பிசாசு கூட சொல்லிருக்க மாட்டான். ஆனா என் மகன் என்ன பண்ண சொல்றா, சூப்பரா பொய் சொல்றா, பிசாசு கூட இப்பெல்லாம் பொய் சொல்ல யோசிச்சு போறாங்க தெரியல. ஆனா சூப்பரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்றத செஞ்சா மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு தேவையில்லை சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் கவனிச்சு நல்லா புரிஞ்சுன்னு சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வேணுமா? சொல்றத சுகம் வேணுமா?
சொல்றத ஹalleluya எக்ஸ்ட்ரா பிட்டு ஹalleluya எக்ஸ்ட்ரா பிட்டுக்கு அவசியமே ஹalleluya ஹalleluya ஆண்டவரோட நான் விளையாட்டா சொல்லலாம், ஜாலியாக ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, நாட்கள்ல சபையில் இருக்கிற ஆத்மாக்கள் நல்லா இல்லாத போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜோம் பண்ணதுனால கிடையாது. ஜோம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, உபவாசம் போடுறாங்க, கோயில்ல உருடுற மாதிரி இங்கேயும் உருடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட போறது இல்லை. எதனால ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்னா, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கறதுனால, ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்டு அதன்படி செய்யறதுனால மட்டும்தான் ஆசீர்வாதம் வருங்கிறத சபை இன்னைக்கு புரிந்து கொண்டே ஆகணும். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா சொல்லுங்க, இல்ல நம்ம டைலாக் சொல்லுங்க, சொல்றத சுகம் வேணுமா, சொல்றத செஞ்சா மட்டும், ஒரு இது சொல்றோம், நீங்க வந்தா மட்டும், அதனால நீங்க சொல்றத செஞ்சா மட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லா கவனிங்க, ரெண்டு காரியம் சொல்லுங்க. ஒண்ணு ஆசீர்வாதம், என்னது ஒண்ணு, ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் அதுதான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, சரியா? இப்ப நான் வந்துட்டு யாரு சொல்றேன், யாரு சொல்றான், நான் இனியாவே சொல்றேன். இப்ப இனியா வந்துட்டு கொல்லிமலையில ஒரு எஸ்டேட்டோட ஓனர் பிள்ளையா இருக்கிறாங்க. என்னது ஒரு எஸ்டேட் விசா அப்படி பார்க்க என்னப்பா அப்படியா சொல்லவே இல்லை, இத்தனை வருஷமா பார்க்கறவங்க இதை மறைச்சதியா மாதிரி அங்க கட்டிடுவாங்க. இனியா வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனரா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனரா இருக்கிறார். ஆனா ஓனருடைய பிள்ளை இங்க கிழிஞ்சு மாதிரியும் இங்க கிழிஞ்சு மாதிரி துணி போட்டு வந்தா பாக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த ஓனருக்கு பிள்ளை மாதிரியே. ஏன்? ஓனர் நல்லா இருக்கிறாரு, ஓனர் அழகா இருக்கிறாரு, ஓனர் சும்மா டிப்டாப்பா இருக்கிறாரு, பிள்ளை என்ன பண்ணுது? நான் சொல்லவே பிடிச்சிருக்காரு. அங்கதான் யாரும் சொன்னாங்க, முன்னாடி கஸ்தூரியா சந்தியாவே தெரியல, ஆனா அங்கதான் வாய்ஸ் வந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி அப்பா பார்க்க எப்படி இருக்காரு சொல்றேன், எனக்கு அப்பா பார்க்க எப்படி இருக்காரு, டிப்டாப்பா இருக்காரு, பிள்ளை பார்க்க ஆண்டவர் பார்த்து மனசு அப்பா பார்த்துட்டாரு. இனியாவது ரோட்ல சுத்திட்டு இருக்கிறான், போட்டு வட்டமல்ல போயிட்டு வட்டம் டிமார்ட் வந்து வேற போயிட்டு இருக்கிறான். இனி அவங்க அப்பா வந்துடுறாரு. என்ன வராரு, ஒரு பென்ஸ்காரன் வராரு. எஸ்டேட் ஓனர் எப்படி ஒரு பென்ஸ்ல தானே வருவார், ஒரு பென்ஸ்காரன் வராரு. பார்த்துட்டு ஓ பா இனியா எவ்வளோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கிறான், ஓ எவ்வளோ இவ்வளவு வேகமா நடந்து போற சந்தோஷப்படுவாரா? இல்ல இருந்து பார்த்துட்டு ஐயோ நான் பெற்ற பிள்ளையா இது இருந்து இப்படி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்குதுன்னு வருத்தப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? நான் கேட்கிறேங்க, வசனம் அழகா சொல்றது, கொள்ளாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவம் கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா கொடாமல் இருப்பது எப்படி அப்படின்னா, சாதாரண உலக பிரகாரமான அப்பாவே தம் பிள்ளை பிச்சைக்காரி மாதிரி போறதை பார்த்து ஏத்துக்க முடியல அப்படின்னா, வானத்தை பூமி பற்றி சொல்றாரு, எப்பா ஆனாங்க இது எல்லாம் நீ ஆளக்கடவுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆளத்தை விட அழைச்சிட்டு தான் அவர் நினைக்கிற அப்புறம் அவர் மனசு அந்தவாய். அப்ப அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டு போயிடுச்சா? ஹalleluya. ஆண்டவர் கையை ரெண்டு பிடிச்சிட்டு இனியா ஜாப் பண்ணா லைட்டிங் பண்ண தலையில என்ன பண்ணுவார் அப்படின்னா, இனியாவை யாரு நடக்கிறாங்களோ அவங்களோட ஆண்டு நடப்புவார்.
அவர் சொல்லுவார், இனியா this is not right, you have to do like this. அந்த வார்த்தைக்கு இனியா கீழ்ப்படியும் பொழுது அவன் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறிடுவா. இப்ப அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறினதுக்கு அப்புறம் அதே அப்பா பார்த்து சொல்லுவாரு, ஏய் என் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சார் ஆசீர்வாதம். இரண்டாவது சுகம். சுகம். நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நம்ம சபையில நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேட்டு இறக்க மாட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சத்தியங்களை காப்பாற்றும் நான் நம்புறேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு சுகம், என் வியாதி, என்னுடைய மரண படுக்கையிலிருந்தும் கர்த்தர் எனக்கு சுகத்தை தர முடியும் அப்படின்னா அதுவும் லைட் அடிச்சு தர மாட்டாரு. அதுவும் எங்க, அதுவும் எப்படி வரும்? ஊழியக்காரர் மூலமா வரும். அப்ப ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்தது ஒரு காரியம் நீங்க வாசிக்கணும். நான்காவது அதிகாரத்துல, அதே நான்காவது அதிகாரத்துல 8வது வசனம். 2 காரியம் பார்த்தோம். இப்ப 3வது காரியம் பார்க்க போறோம். ஆசீர்வாதம், சுகம், அப்புறம் 3வது காரியம் என்ன அப்படின்னா ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இழந்ததை திரும்பி பெற்று கொள்வீர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தான் ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்பட்ட நாட்களுக்கும் நீ துயரப்பட்ட நாட்களுக்கும் ஈடா என்ன பண்ணுவாரா? மகிழ பண்ணுவார். அப்படின்னா நீ எத்தனை நாட்கள் துன்பப்பட்டியோ அந்த நாள் என்ன பண்ணுவாரு? ரிஸ்டோர் பண்ணி உன்னை சந்தோஷப்பட வைப்பார். அல்லேலூயா. ஆமென் சொன்னா மட்டும் போதாது, கவனிங்க. அது என்ன சொல்றது? கவனிச்சுட்டு ஆமென் சொன்னா சந்தோஷமா இருக்குமா? கவனிங்க. இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் எப்போ வரும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா காமிச்சு கொடுக்குறேன். வாசிங்க, 8வது வசனத்துக்கு வாசிங்க. 4வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்குது. சீக்கிரம் சத்தமா வாசிங்க. பின்பு எலிசா ஒரு நாள் சுனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே தனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அடுத்து வாசிங்க. அவன் தன் புருஷனை நோக்கி, இவன் எப்போது நம்மிடத்திற்கு வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடுத்து வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையோ மேஜையோ நாற்காலியோ குத்து விளக்கையோ வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்தபோது அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். நல்ல வாசிங்க, சத்தமா வாசிங்க, காது கேட்கல. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியால் அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசை பார்த்து சொல்றான், இதோ இப்படிப்பட்ட சலக்கரையோடு
எந்த குறையும் இல்லை சார், நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா அடுத்த வருஷம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இருக்கு சார், ஆனா பிள்ளை இல்லை. அல்லேலூயா. எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்ல? குழந்தை இல்ல, வாரிசு இல்ல. நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்திரீ ஊழியக்காரரோட அவர்கிட்ட போய் எந்த தேவையும் சொல்லி கேட்கவே, ஹலோ, எந்த தேவையும் சொல்லி கேட்கவே. ஆசிங்க, நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. 15ஆம் வசனம் வாசிங்க. நிறைய பேர் ஓடி சத்தமா படிங்க. அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அடுத்து வாசிங்க. அப்போது அவள் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் எழுந்து தேவனுடைய மனுஷனாகிய என்ன சொல்றார்? என் ஆண்டவனே, உங்க அடியாளுக்கு நீங்க ஊழியக்காரருக்கு இப்படி என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெரி குட். 18ஆம் வாசிங்க. 18ஆம் சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். அந்த பிள்ளை வளர்ந்தான். அல்லேலூயா. 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 எலிசா சொல்லிட்டு போயிட்டாரு, நான் அடுத்த உற்பத்தி காலத்துல உனக்கு வரும்போது ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. 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 அப்ப நான் அடுத்த உற்பத்தி காலத்துல வரும் பொழுது சுனேமியாருக்கு குழந்தை உண்டானது நிச்சயம். அது எந்த மாற்றமும் இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப அதே குழந்தை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? இந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? இந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு சார்? செத்து போயிடுச்சு சார். அல்லேலூயா. 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 நல்லா கவனிக்கணும். நீங்க 27ஆம் வசனம் வாசிங்க. 27ஆம் வசனம். 27ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த சுனேமியாளுங்கிற ஸ்திரீ தான் எல்லா வசதிகளோடு இருந்த ஒரு ஸ்திரீ, எந்த குறையும். நல்லா கவனிக்கணும். இப்படி எந்த குறையும் இல்லாத ஒரு ஸ்திரீ தன் ஊழியக்காரன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் ஊழியக்காரன நேசித்தான். அல்லேலூயா. 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 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா தெரியும்.
அவன் அந்த ஊழியர் எலிஷா தேவனுடைய மனுஷன் அங்க வந்துட்டு போறதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, அவன் மேல என்ன பண்றான், ஒரு ரூம் என்ன பண்ணிருக்கான். பாஸ்டர் எப்பெல்லாம் அந்த சைடு பயணம் பண்ணி போறான், அவர் ஓய்வு என்ன பண்ணுங்க. நான் கேட்கிறேன், எலிசாவுக்கு எதுவும் செஞ்சாரா? எலிசாவுக்கு எதுவுமே செய்யல. எலிசா எந்த ஆசிரமும் கொடுக்க கிடையாது. ஆனா அந்த சுனேமியால் ஸ்திரீ எந்த ஆசீர்வாதத்தையும் எதிர்பாராமல் ஊழியக்காரனை கனம் பண்ணி நேசிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா சார்? இழந்து போனதை கர்த்தர் எப்ப சார் திரும்பி தருவாரு? எப்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என் இருதயம் என் ஊழியக்காரனை நேசிக்குதோ. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சபையில எப்படிப்பட்ட ஆட்கள் கம்மி சார்? எதிர்பார்ப்போட ஊழியக்காரனை பார்க்க வரோம். வசனம் சொல்லுது, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஊழியக்காரனை நேசிக்கிற ஒரு ஸ்திரீ இருந்ததுனால வசனம் சொல்லுது, அவன் குமாரன் மரித்த போதிலும், அவன் குமாரன் மரித்த போதிலும். வாசிங்க வசனம், வாசிங்க 33 31 வாசிங்க. கேயாசி அவனுக்கு முன்னாடி போய் அந்த தடியை அந்த பிள்ளை முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அடுத்து வாசிங்க. எலிஷா வீட்டிற்குள் வந்தபோது இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல். ஹalleluya. எலிஷா வந்து பார்க்கிறாரு, அந்த பிள்ளை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, செத்து போயிருக்கு. அடுத்து வாசிங்க. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய், அது கிட்ட போய் பக்கத்துல போய் எல்லாம் உட்கார்ந்து இருக்கட்டும். அது கடைசியில் வாசிங்க. அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் பண்ணது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்த. அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்ணை திறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்கள், மரணமே ஆனாலும் அந்த குடும்பத்தை நான் திரும்ப உயிரடைய பண்ணுவேன். ஏன் சார் இழந்து போனது திரும்ப பெற்றுக் கொள்ள முடியல? ஏன் சார் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கல? ஏன் சார் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கப்படல? ஆண்டவர் சொன்னாரு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் பலன் தருவன் சொன்னாரு. நான் இழந்து போனதை திரும்பி தருவன் சொன்னாரு. எனக்கு வாக்கு பண்ணாரு, நீ திரும்ப பிடித்து கொள்வான்னு சொன்னாரு, திரும்ப பெற்றுக் கொள்வேன்னு சொன்னாரு, திரும்ப கிடைக்கும் சொன்னாரு. ஏன் சார் கிடைக்கல? வசனம் சொல்லுது, ஊழியக்காரனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிற ஒரு அன்பு. எந்த எதிர்பார்ப்பும். எனக்கு சில பேருடைய ஆட்களுடைய வீட்டுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே சின்ன வீடு, பெரிய வீடு, வசதி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சில வீட்டுக்கு போறதுக்கு நானே அப்புறம் சொல்ல, நானும் வரப்பேன் அப்படின்னு. ஆனா சில வீட்டுக்கு போக கூப்பிட்டாங்க சொல்லுவேன், நீங்களே போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா வீட்டை பார்த்து வர ஆள் பிராங்க்லின் கிடையாது. பிராங்க்லின் எதை பார்த்து வரும் அப்படின்னா,
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நேசிக்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எலிசாவை நேசித்த ஒரு ஸ்திரீ பிள்ளையை இறந்த போதிலும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அது மாத்திரம் இல்ல, 8ஆம் அதிகாரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் வாசிங்க, 8ஆவது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 8ஆவது அதிகாரம், அதே 2 ராஜாக்கள்ல எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆவது அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று. கவனிங்க, அந்த பஞ்சம் வரும் பொழுது அந்த கொடை நிறைய எண்ணெய ஊத்துன அந்த ஸ்திரீ அங்கதான் இருந்தாங்க. ஆமா இல்லையா? சுனேமியால அங்கதான். ஆனா எலிசா யார்கிட்ட மட்டும் சொன்னாரு? சொல்லுங்க, எலிசா யார்கிட்ட சொன்னாரு? எலிசா நம்ம ஏறனால சொல்லாம முடியல. எலிசா நம்ம கடன் கட்டுறதுனால சொல்லாம முடியல. எலிசா சுனேமியாவுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசித்த ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், ஃபைனான்சஸ் இறந்து போயிருக்கு, பிள்ளைகள் இழந்து போயிருக்கு, சமாதானம் இழந்து போயிருக்கு, சந்தோஷம் இழந்து போயிருக்கு. இழந்து போனது திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்றது தயக்கப்பட மாட்டேன். ஏன்னா சத்தியத்தை சொல்றதுனால நான் எதுவுமே நான் மாற்றியெல்லாம் சொல்ல, வசனத்தை தான் சொல்றேன். சத்தியத்தை சொல்றதுனால நான் பயப்படவும் போறதில்லை. வசனம் தெளிவா சொல்றது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியக்காரனை நேசிக்கிற ஒரு குடும்பம் எலிசாவுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்ணணும்? நேசிக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார். ஏன் சார் நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நேசிக்கிறேன்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன் நான் என் ஊழியக்காரரை நேசிக்க வேண்டும்? அப்படி அவர்கிட்ட என்ன சார் இருக்குது? ஏன் சார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரை நேசிக்கிறேன்? நானு வசனம் சொல்லுது, வசனத்தை பாருங்க. நான் அவரை கடைசியில் முடிக்க போறேன். நானு எபிரேயர் 13:17, எபிரேயர் 13:17. சீக்கிரம் வாசி. நான் சொல்றத அடுத்த ஒரு ஆள் 1 தெசலோனிக்கர் 3:10 எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் 1 தெசலோனிக்கர் 3:10 எடுங்க. ஒருத்தர் எபிரேயர் 13:17 எடுங்க. ஒருத்தர் யோவான் 12:26 எடுங்க. சீக்கிரம் வாசிங்க. 13:17 யாராவது வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடியால், விழித்திருக்கிறவர்களா இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல. சரி விடுங்க, வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு போன் இருந்துச்சுன்னா நோட் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நான் என் ஊழியக்காரனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 13:17 சொல்லுது, அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. Why we have an authority like that? No, it's not an authority. Please understand, it's an accountability. Hallelujah. அவனுக்கு நான் அதிகாரி அல்ல, அவனுக்கு நான் உத்தரவாதி. Hallelujah. I don't have an authority over him, but I have an accountability over him. இரண்டாவது 1 தெசலோனிக்கர் 3:10. சீக்கிரம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:10. சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு விசுவாசத்தின் குறைவுகளை
விசுவாசத்துக்கு என் விசுவாசம் குறைவு நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாஸ்டர் நான் பெருமைக்காக சொல்ல, உங்க பாஸ்டர் எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில 5 மணிக்கு எழுந்துருவாரு. 3 மணிக்கு தான் படுப்போம். சில சமயத்தில் நைட் போயெல்லாம் 3 மணிக்கு படுப்போம். 5:30 மணிக்கு திரும்பி பார்க்கறா பெட்ல இருக்க மாட்டாரு. 5 இன்னொரு ரூம்ல பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்? எதுக்காக ஜெபம்? எதுக்காக ஜெபம்? அவர் நல்லா இருக்கணும்னா அவர் என்ன நேரம் அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவருக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் வாய்ப்பு பண்ணலாம். மனுஷன் எத்தனையோ வாய்ப்பு பண்ணலாம். அது ஒரு தலையாட்டுதான் எல்லாத்துக்கும் அவர் லைஃப். ஆனா இன்னும் தருகிற கஷ்டத்திலையும் இன்னும் தருகிற குறைவுகளையும் தூங்காம கண்ணிலிருந்து ஜெபிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாதுதான். அல்லேலூயா. அடுத்தது யோவான் 12:26. யோவான் 12:26. சீக்கிரம் வாசிங்க. யோவான் 12:26. யோவான் 12:26. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அல்லேலூயா. போதும் போதும். நல்ல கவனிங்க. மூன்றாவது, என் ஊழியக்காரனை நான் ஏன் நேசிக்கணும் அப்படின்னா, நான் என் ஊழியக்காரனை நேசிக்கிறதுனால நான் தேவனை நேசிக்கிறவனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. I love you Jesus. I love you Jesus சொல்றதுனால நீ அவரை நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நீ சொல்லாததுனால அவரை நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவரை நேசத்தை நீ எங்க காமிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீ இதுவரைக்கும் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறீரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு I love you Jesus சொல்றத அர்த்தம் காமிக்காம எங்க காமிக்கணும் அப்படின்னா இங்க காமிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் முடிஞ்ச அடுத்த வாரம் அவர் டைம் கொடுத்தா நான் எடுக்கிறேன். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்தார் என்பதை நான் முடிஞ்சால் அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது 3 விஷயம். ஒன்று சொல்லுங்க. கீழ்ப்படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? வாய்க்கிறேன் சொல்லுங்க. கீழ்ப்படிக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்கும். ரெண்டாவது, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிக்கிறதுனால ரெண்டாவது சுகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் ஊழியக்காரனை நேசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ரெஸ்டரேஷன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் நேசிக்கும் பொழுது நான் இழந்து போனது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்றதுக்கு மாத்திரம் நல்ல